ஜனவரி 13 புனித ஹிலாரி. புனித ஹிலாரி பிரான்ஸ் நாட்டில் 315ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய பெற்றோர் வசதி படைத்தவர்களாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் ஹிலாரிக்கு மிக சிறப்பான கல்வியை வழங்கினார்கள். தான் பெற்றுக்கொண்ட கல்வி அனைத்தின் வழியாகவும் ஹிலாரி அறிவில் சிறந்தவராய் விளங்கி வந்தார். ஹிலாரி தன்னுடைய இளமை பருவத்தில் பல்வேறு நூல்களை கற்றறிந்து அறிவில் சிறந்தவராய் விளங்கி வந்தார். அப்போதெல்லாம் அவருக்கு வாழ்க்கையின் உண்மையான ரகசியத்தை அறிந்து கொள்வதுதான் முக்கியமான முதன்மையான நோக்கமாக இருந்தது. அவர் எத்தனையோ மனிதர்களிடம் கேட்டபோதும் எத்தனையோ நூல்களை கற்றறிந்த போதும் வாழ்க்கையின் உண்மையான ரகசியத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் அவருக்கு திருவிவிலியம் வாசிக்க கிடைத்தது. அவர் திருவிவிலியத்தை வாசிக்க இத்தனை நாளும் அவரை தூங்க விடாமல் செய்த வாழ்வின் ரகசியத்திற்கான பதில் கிடைத்தது. அப்போது அவர் இயேசுதான் உண்மையான இறைவன் என்பதை உணர்ந்து கிறிஸ்தவ நெறியை பின்பற்றத் தொடங்கினார். ஹிலாரியிடம் இருந்த அறிவு திறனை கண்டு அவரை பாஸ்டியர் நகர ஆயராக உயர்த்தினார்கள். ஆயராக உயர்ந்த பிறகு ஹிலாரி மிக சிறப்பாக பணிகளை ஆற்றி வந்தார். அந்த காலத்தில் ஆரியபதம் என்னும் தப்பறை கொள்கை திருச்சபைக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. அந்த தப்பறை இயேசுவின் இறை இயல்பை மறுத்து வந்தது. இதை அறிந்த ஆயர் ஹிலாரி அதனை கடுமையாக எதிர்த்தார். இதனால் ஆரியஸும் அவரோடு சேர்ந்த ஒரு சில ஆட்களும் மன்னர் கான்ஸ்டாண்டினோடு சேர்ந்து கொண்டு ஆயர் ஹிலாரியை பிரிஜியா என்னும் தீவிற்கு நாடு கடத்தினார்கள். அங்கே இவர் அடைந்த வேதனைகளுக்கு அளவே இல்லை. இருந்தாலும் அந்த வேதனை காலத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தவத்திருத்துவம் குறித்த ஒரு நூலை எழுதினார். இது இன்று வரைக்கும் திருச்சபைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக விளங்கி வருகிறது. பிரிஜியா தீவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயர் ஹிலாரி மீண்டும் பணித்தளத்திற்கு வந்தபோது பல்வேறு பணிகளை செய்ய தொடங்கினார். குறிப்பாக திருவழிபாட்டு பாடல்களை ஒருங்கிணைப்பதும் திருவழிபாட்டை ஒருங்கிணைப்பதுமாக இருந்தார். இதற்கிடையில் 359ஆம் ஆண்டு செலுக்கியா திருச்சங்கம் கூடியது. அச்சங்கத்தில் ஆயர் ஹிலாரி இயேசுவின் இறை தன்மையை குறித்து மிக ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். ஆரியபதத்தை மிக கடுமையாக எதிர்த்தார். இவ்வாறு திருச்சபையை எதிரிகளிலிருந்து கட்டி காப்பாற்றியும் திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிய ஆயர் ஹிலாரி 367ஆம் ஆண்டு இவ்வுலக பணியை நிறைவு செய்து இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1851ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பத்திநாதர் திரு அவையின் மறை வல்லுநர் என்ற பட்டம் கொடுத்தார்.